வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை 5 கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்க போகின்றன. என்ன 5 கிரகங்கள்? மார்ச் 29ஆம் தேதி முடிந்த உடனே சனி வந்துடுறார். ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகுவோடு சேர்ந்த சனி சேர்கிறார். சூரியன் அங்குதான் இருக்கிறார். இதோட புதனும் இருக்கிறார். 5 கிரகங்களும் மீனராசியில் சஞ்சரிக்கிறார்கள். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா, அதாவது கார்னர் அப்படின்னா, இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர், கன்னி என்பது ஒரு கார்னர், தனுசு என்பது ஒரு கார்னர். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கார்னருமே இன்னொரு கார்னருக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம் முக்கியமான இடங்கள். சோ அப்ப இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது. நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க. உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது. பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச் எல்லாம் நீங்க அடைய போறீங்க. இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர்லாம் எடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம். அட் த சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே. ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். இந்த ஒரு மாதம் மார்ச் எண்டிலிருந்து ஏப்ரல் 30 வரை. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக இணைவு என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 5 கிரக இணைவு அப்படிங்கிறது 11ஆம் வீட்டில் வருகிறது. இந்த 11ஆம் வீடுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வீடு. ஏன்னா 11ங்கிறது தான் லாபஸ்தானம்னு எல்லாரும் அழைக்கப்படுகிறது. லாபஸ்தானம்னா அயன சயனஸ்தானம். 11 கூடிய லாபாதிபதி இருக்கின்ற வீடு. இந்த லாபத்திலே ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 5 பேர் வராங்க. ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனா இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 5 கூடிய யோகாதிபதி 11 லாபாதிபதி வீட்டுக்கு போயிட்டார். இந்த மாதிரி உச்சம் பெற்ற சுக்கிரன், ராசியாதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரன், அதோட ராகுவோட பிளஸ் சனியோட 4 கூடிய சூரியனோட இப்படி எல்லாருமா சேர்ந்து 11ஆம் வீட்டில் சென்று விட்டார். இப்ப வெற்றி குறிகட்டு மலைகளை குட்டும் மணி தான். இனி உங்க காட்டுல மழை. இனிமே நீங்க ஜெயிக்கணும்னு எதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு மனசுல டார்கெட் வச்சிருந்தீங்களோ அது அத்தனை நீங்க ஜெயிச்சிருவீங்க. 11ஆம் வீட்டிலே இத்தனை நல்ல கிரகங்கள் வரும் பொழுது உங்கள் மாமனாரா நெக்ஸ்ட் இருங்க, நெக்ஸ்ட் அப்போ உங்க நண்பர்கள் நெக்ஸ்ட் சார் என்ன ஃபுல்லா சொல்ல விடுங்க சார் நெக்ஸ்ட் அப்ப இவனுங்களால எவனாலும் உங்களுக்கு நன்மை கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய சொந்த ப்ராடக்ட் சேல் ஆகி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது நடக்கும் குருஜி, அதை வேணா ஒத்துக்கிறேன். இவனுங்களால எனக்கு நல்லது நடந்ததா சரித்திரமே கிடையாது சார். நிறைய வீட்டுல என்னன்னா இந்த 11 கூடையவன்ல இத்தனை பேர் வரும் பொழுது சும்மாவே லாபம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் பழைய ஸ்டாக் ரேட்டுக்கே நான் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு ஸ்டாக் ரேட்டோட பழைய ஸ்டாக் ரேட்டுக்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தவங்களா, இல்லப்பா பரவாயில்ல விடு, மார்க்கெட் சினரியோ எப்படி நீ அன்னைக்கு வாங்கின பழைய பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மார்க்கெட் விலைக்கே நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு பீஸுக்கு இவ்வளவு ரேட் மேனிக்கு, அப்ப இத்தனை பீஸுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி திடீர் லாபம். இந்த திடீர் லாபம் என்பது 2 வகையில உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வகையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திடீர் லாபம்ங்கிறது பழைய ஸ்டாக் ரேட்டுக்கு விற்கிறது அப்படி வச்சுக்கலாம். அல்லது அந்த திடீர் லாபம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொள்ளலாம்னா, உங்களுக்கு நான் எதேச்சா ஒரு ஆர்டர் எதேச்சா ஆன்லைன்ல ட்ரை பண்ணேன், வர சொன்னாங்க, பேசினேன், பார்த்தா இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் நல்லா இருக்கும் போது நமக்குன்னே அது வரைக்கும் இருந்த வெண்டார் அப்பதான் டிசைன் பண்ணுவார், நமக்கு அந்த வெண்டார் கோடு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எதை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 11ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது லாபத்தை அள்ளித்தரப் போகிறார். லாபத்தை அள்ளித்தரும் போது கூடா நட்பு கேடை விளைவிக்கும். கூடா நட்பு கேடை விளைவிக்கும். தேவையில்லாத நட்புனாலதான் நமக்கு பிரச்சனை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எதெல்லாம் உங்களுக்கு நட்போ அது கூடலாம் நீங்க சுத்தாம இருக்கணும். என்னைக்குமே ரொம்ப அடி வாங்கி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நீங்க. சோ அப்போ உங்களுக்கான பிரச்சனைகளே என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நண்பர்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுனாலதான் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. இது என்னன்னா, இந்த நண்பர்கள் அமைவது அப்படிங்கிறதுல நமக்கெல்லாம் சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நண்பர்களாவே அமைகிறாங்க. இவர்களால் நமக்கு என்ன ஏற்படுகிறது என்றால்,
நமக்கு நம்ம மேலேயே வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு உணர்வு போன்றவை ஏற்படுகிறது. இந்த 11ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் சேர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது அப்படின்னு நான் சொன்னேன். திடீர் அதிர்ஷ்டம் எப்படி உண்டாகும்னா, இந்த நண்பர்கள்ட்ட நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள்ட்ட தொடர்ந்து நீங்க பேசிட்டே இருக்கும் பொழுது, அவர்கள ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பேசிட்டே இருக்கணும். மச்சான் எனக்கு வேலை இல்லடா, என்னை காப்பாத்துறா, அந்த மாதிரி நீங்க புலம்பிட்டே இருக்கணும். அப்ப யாராவது ஒரு நண்பர் உங்களுக்கு என்ன பண்றாரு, உங்களுக்கு அதுக்கான பரவாயில்லடா நான் அமெரிக்கால இருக்கேன்டா, என்னது அமெரிக்கால இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி, ஆமா இருக்கேன், என்னையும் கூப்பிட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி. சோ அப்போ நட்பு அப்படிங்கிறதும் நண்பர்கள் என்பதும் இந்த ஸ்தானத்துல நீங்க பயன்படுத்திக்கிட்டா உண்டு. லாபஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது செய்யும் தொழிலில் வெற்றிகள் என்பது கிடைக்கிறது. எந்த தொழில் செய்தாலும் அந்த வெற்றி என்பது எதை நிர்ணயிக்கிறது என்றால், அந்த வெற்றி உங்களுடைய தொடர் உழைப்பு, முயற்சி, அதையும் தாண்டி அந்த வெற்றி உங்களுடைய தெய்வ அனுகிரகத்தை அடிப்படையாக கொண்டு முடிவாகிறது. யாரெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். எத்தனை நீங்க டார்கெட் பண்ணாலும் அதை ஜெயிப்பீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகம் இருக்க 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, தொடர்ந்து முன்னுக்கு வர்றது, மேல வர்றது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களுமாக 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் பார்க்கும் பொழுது, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டேன் குருஜி, எனக்கு வந்து குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை இல்லாம நான் வந்து ரொம்ப வேதனைப்படுறேன், இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே ஒரு சம்பவம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 சம்பவம் சொல்றேன்னு சொல்றீங்களே சார், ஒரு சம்பவம் தானே சொன்னீங்க, இன்னொரு சம்பவம் சொல்றேன். இதே 11 இத்தனை கிரகங்கள் வரும்போது உங்கள் நண்பனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். உங்க நண்பனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா, இவர் இருக்காரு பாருங்க, விஞ்ஞானத்தின் மாந்திரிகவாதி என்று அழைக்கப்படக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து நிறைய படைப்புகளை படைச்சாரு. நம்ம சதீஷ் மாதிரி அவர் கூடவே ஒரு தம்பி மாதிரி ஒரு டிரைவரா ஒருத்தர் இருக்காரு. இவர் டெய்லி போயிட்டு நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணுவார். அவர் தம்பி என்னமோ உட்காந்து கேட்டுட்டே இருப்பார், இவர் என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டே இருப்பார். இது இவருக்கு பேசி 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 இவருக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. யார் அவர் கூட வந்தார்ல, அவருக்கு வண்டி ஓட்டுறாருல, அவருக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாரு, அவர் தம்பிட்ட, இங்க பாரு டேய், இவங்களுக்கு எல்லாம் பேர் தான் தெரியும், நான் யாருன்னு தெரியாது, நீ போய் என்ன மாதிரியே போய் பேசு, போ என்ன மாதிரியே போய் பேசு, பார்ட்டிகளை கூட பேசு, கான்செப்ட் மட்டும் பேசு, எனக்கு பேசி பேசி தொண்டை வலிக்குதுறானா. அண்ணே வேணாம், இதெல்லாம் ரிஸ்க், நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நன்மையை சொல்றேன், இதெல்லாம் ரிஸ்க் அப்படின்ட்டு அவன் போய் பேசுறான். இப்ப அணுகுண்டு இப்படி வெடிக்கும், அதுக்குள்ள புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, எல்லாம் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கான், அப்படின்னா இது எப்படி அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஆஹா மாட்டிக்கிட்டோம்னா அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஆனா அவன் எப்படி அதை சமாளிச்சானா, அந்த நட்புனால் கிடைக்கக்கூடிய நன்மையை சொல்றேன். அது எப்படி சமாளிக்கிறானா, பேரி நான்சென்ஸ், இதெல்லாம் ஒரு சில்லி கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு என் டிரைவரே பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன், யாரு அந்த இவர் இருந்தார்ல தாமஸ் ஆல்வா எடிசன், டிரைவர் கமான் இந்த நாய்க்கு பதில் சொல்லு, இதெல்லாம் ஒரு சில்லி கொஸ்டின் தான், ஒரு விஞ்ஞானிட்ட நீ கேட்க கூடாது அப்படின்ட்டு அந்த ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்ணி விட்டான். அப்போ அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரா, என்ன ஒரு அறிவு, நீ மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் எப்ப என் மானமே போயிருக்கும். புத்திசாலித்தனத்தை நினைச்சு பாராட்டுறேன் சார். சில நேரங்களிலே நமக்கு அமையக்கூடிய நண்பர்கள் நமக்கு தொழிலுக்கு உதவி பண்றவங்களா இருக்கணும். நம்ம தொழில் நடக்கிற இடத்துல வந்து அப்பதான் வந்து இவங்க சேட்டை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழிலை எப்படிலாம் கெடுக்கணுமோ காலங்காத்தாலே வந்து கடையில் உட்காந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இருப்பாங்க. சோ அப்போ இந்த 5 பேரும் இந்த 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்கள் கொட்ட போகிறது, குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது. ஒரே ஒரு விஷயம், நல்ல ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா லட்சுமி தன்னால வருவா. வீணா போனதெல்லாம் அடிச்சு துரத்து விடுங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.